ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோட்டல் சுவையில் சாம்பார் எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கழுவி வச்சுருக்கேன், 5-10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் துவரம் பருப்பு. அதை சேர்த்துக்கோங்க, ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதில் இதில் ஒரு 10-12 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துக்கலாம். தக்காளி 2, பச்சை மிளகா 3 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் அளவு தேவையான போது, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு கட்டையை வச்சு நல்லா கரைஞ்சிக்கணும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, 2 டைம் கழுவுனதுக்கப்புறம் எடுத்த தண்ணி இதை சேர்த்துக்கணும். ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ இதில் நான் 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. உண்மையிலே நல்லா வதங்கட்டும். இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நான் இதில் ஆச்சி சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டிக்கோங்க. காய் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்து இப்போ காய் பருப்பு எல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதான்.